வணக்கம். இது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கம் கெட்டுசமுத்திர கிராமம். இது நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு. இன்றைக்கி ஈவினிங் 4:00 ஆகிடுச்சு. ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டர் வரைக்கும் தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, பேனல் ஃபிட் பண்ணியாச்சு. 565 வாட்ஸில் 8 பேனல் சீரிஸ் பண்ணியிருக்கோம். டிரைவை பார்க்கலாம். மோட்டர் 3000 வாட்ஸு, BLDC ACDC ஹைப்ரிட்டு, 150 மீட்டர் ஃபிட்டு, 14,000 லிட்டர் வாட்டர் டெலிவரி. வோல்டேஜ் 373 வந்துட்டுருக்கு. RPM 3700. ஆம்ஸ் 8.2 ஆம்ஸில் ஓடிட்டுருக்கு. மேக்ஸிமம் 9 ஆம்ஸ் வரைக்குமே போகும். வாட்ஸ் 3100 வாட்ஸ் ஓடிட்டுருக்கு. தண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா ப்ரெஷராகவே இருக்குது. போரோட ஆழம் 500 அடி. 300 அடியில் 3000 வாட்ஸ் மோட்டர் நிறுத்திருக்கோம். மொத்தம் ஒரு 100 அடியில் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதை ட்ரிப்புக்கு கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ரிப்புக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும். ஸோ ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு நம்ம கேட் வால் போட்டிருக்கோம். கேட் வால் அடைச்சி பார்க்கலாம் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு. ஒரு அரை கேட் வால் அடைச்சி பார்க்குறேன். ஒரு அரை கேட் வால் பக்கமாக தான் அடைச்சிருக்கேன். நல்ல ப்ரெஷர் நல்லாவே இருக்குது. தாராளமாக ட்ரிப்புக்கு கனெக்ட் பண்ணலாம். அரை கேட் வால் அடைச்சிருக்கேன். அரை கேட் வால் அடைச்சதுக்கு பாருங்கள், தண்ணி சுமார் ஒரு 10 அடிக்கு அந்த பக்கம் போகுது. இந்த மோட்டர் தாராளமாக ட்ரிப்புக்கு கனெக்ட் பண்ணலாம். தண்ணி மேலே ஒரு 100 அடி 150 அடியில் இருக்குது அப்படின்னா தாராளமாக ட்ரிப்புக்கு கனெக்ட் பண்ணலாம். ப்ரெஷர் நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சவுண்டு கேட்டதே தெரியும். கேட் வாலே ரொம்ப ப்ரெஷர் அடைச்சங்கிட்டு கேட் வாலே பிடுங்கிருச்சு. டக்குன்னு மோடம் போட்டுருச்சு. மோடம் போட்டால் தண்ணி அப்படியே குறைஞ்சிருது. மீண்டும் வெயில் வந்ததுன்னா தண்ணி அப்படியே அதிகமாகுது. இந்த ட்ரிப்புக்கு தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். என்னென்னா போரில் வந்து சின்ன சின்ன தூசி கல்கள் கொஞ்சம் லைட்டாக வருது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டருக்கு 2 ஃபில்டராக வச்சுக்கிறது பெட்ரு. இல்லைனா வாய்க்கால் பாசனம் சின்னதாக ஒரு அரை ஏக்கர் இருக்குது, 1 ஏக்கர் இருக்குதுன்னா வாய்க்கால் பாசனமே கூட கட்டலாம். இல்லை குட்டை இது மாதிரி போட்டோம் கூட பயன்படுத்தலாம். ஓகே, வெயில் வருது. வெயில் வந்ததுன்னா தண்ணியோட கோசம் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மொத்த செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து 2,11,000 ரூபா வருது. சோலார் பேனல், மோட்டர், ஸ்ட்ரக்சர், ஒயர் அண்டு கயிறு, A to Z மெட்டீரியல் செலவு எல்லாமே உள்ளதான். இதை விட ஒரு 20,000 ரூபா கம்மியாகவே பண்ண முடியும். எப்படின்னா, இது 8 நம்பர் போட்டிருக்கிறோம். இதில் இதே மோட்டருக்கு 6 பேனல் கூட பண்ணலாம். 6 பேனல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8:30க்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். மேகம் வரும்போது கொஞ்சம் டல் ஆகும். 8 நம்பர் போடும்போது காலையில் ஒரு 7 o'clock 7:30 அப்படிங்கும்போதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிரும் மோட்ரு. ஈவினிங் அதே மாதிரி 4 o'clock 4:30 5 o'clock வரைக்கும் வெயில் இருந்துன்னா 5 o'clock வரைக்குமே வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா, தேவைப்பட்டதுன்னா நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கான மொத்த செலவு இன்றைய காஸ்ட்டு, இதோட ரேட் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைய காஸ்ட்டு 2025 லாஸ்ட்டு November December இந்த அமௌண்ட் வருது. இது ஃப்யூச்சரில் அதிகமும் ஆகலாம் அல்லது இதோட கம்மியும் ஆகலாம். இன்னைக்கு காஸ்ட்டு இந்த ரேட்டு 2,11,000. இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வேணுனாலும் இதே மோட்ரு 3000 வாட்ஸ் BLDC இதே மோட்ரு 6 பேனல் கனெக்ட் பண்ணி பண்ணால் இதை விட ஒரு 20,000 கம்மியாகும். 25,000 ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.